ஹாய் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரோட ப்ரொமோ தாங்க பார்க்க போகிறோம். தங்கமயில் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா எனக்கு வாந்தி வாந்தியாக வருது, மயக்கம் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போன்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை சரவணனை கோவிலில் வர வச்சு அந்த ப்ரெக்னன்ஸ் ஆன லெட்டரை காமிக்கிறாங்க. ஆனால் அவர் பார்க்க மாட்டுறாரு, எதுவாக இருந்தாலும் நீ வாயாலேயே சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது சரவணன் கேட்குற ஒரே கேள்வி, இது யாரோட குழந்தை அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அப்படியே அழுகுறாங்க பயங்கரமாக. தங்கமயில் அழுதுகிட்டே ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அது அப்படியே அது என் குழந்தையா இருந்தாலும் அந்த என் குழந்தை எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி ப்ரொமோவை முடிக்கிறாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் ஆனால் சரவணன் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து இருக்குது. அவர் கொஞ்சம் நிதானமாக அந்த இடத்துல யோசிச்சுருக்கணுன்றது நான் யோசிக்கிறேன். பட்டு சரவணன் அப்படி பண்ணது கரெக்டாக தப்பான்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தங்கமயிலோட நிலைமை என்ன ஆகுன்றதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.